சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கார சட்னி, நெல்லூர் கார சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 10-12 காஞ்ச மிளகாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெல்லம், அந்த காரத்தை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம், இல்லை நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் ரெகுலராக எப்போதும் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி இந்த விழுதை வந்து இது எண்ணெயில் நல்லா விட்டுடுங்க. நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் இது நல்லா குக் ஆகணும். மிக்ஸி அலம்பி அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி இது அந்த அளவுக்கு காரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் காரம் வந்து நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க. இல்லை அவ்வளோ வேணான்னா மிளகாவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, உப்மா எல்லாத்துக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நல்லாவே காரம் இருக்கும். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி நெல்லூர் கார சட்னி வந்து அப்படி தான் இருக்கும். மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 6 இட்லி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றது